துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அவங்களுக்கான வெற்றி கன்ஃபார்மாக இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே சமயத்தில் யாரெல்லாம் வேலையை விடணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது வேறு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வேலையில் லீவ் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். இது அத்தனையுமே நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். நான் ஏதாவது ட்ரேடிங் பண்ண நினைக்கிறேன், முயற்சி பண்ணாதீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், பொறுமையாக இருங்க. ஏதாவது லாட்ரி விழுந்தால் எனக்கு யோகம் கிடைக்குமா? அதற்கான சோர்ஸஸ் இல்லை. வேறு நான் பெரிய லெவலில் ரேஸில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் பொறுமை. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த வாரம் நமக்கு சாதகமாக இல்லை. அதனால் இந்த வாரம் பொறுமை. காரணம், உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், குரு 8ல் இருக்கார். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அதனால் அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாஸுங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எக்காரணத்தை கொண்டும் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற மனநிலைகளும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் ஹையர் ஸ்டடிக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம், அல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபரெண்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அல்லது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தகவல், ஒரு இன்டிமேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடும், அது இல்லாமல் மகாலட்சுமியுடைய ஒரு தரிசனமும் பண்ணுங்கள். நிறைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்.